சைரா என் உயிரின் உயிரானவர்களே, நம்ம நேற்று நைட்டு ஒரு ஆடியோவை கொடுத்துருந்தோம். அதில் 3 படிக்கட்டை தாண்டினா மட்டும்தான் சாயப்பாவை நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நேற்று நாம் கொடுத்த அந்த ஆடியோவை ஒரு சாய்ராம் 2 தடவை கேட்டு நேற்று இரவு அவங்க கனவில் சாய்ப்பா அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த 3 படியை நிச்சயமாக தாண்டுவீங்கன்னு நீ அவங்க கிட்ட சொல்லு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்கள் அன்பே சாய் குடும்பத்துக்கு இருக்குது அப்படின்றத நீ தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. இப்போது இதை நான் உங்களுக்கு சொல்லிதானே ஆகணும். நம்ம அன்பே சாய் குடும்பத்தை சாய்ப்பா எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு, நேசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியும்ல. நம்ம மனசு எப்படி சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிட்ருக்கோம், எந்த அளவுக்கு குழப்பத்தில் இருந்து மீண்டு தெளிவு நிலைக்கு வந்திருக்கோம், வாழ்க்கையை எப்படி பார்க்குறோம், மற்றவங்களை எப்படி நடத்துகிறோம், மற்றவங்க சொன்ன சொல்லுக்கு எந்த மாதிரி நாம் பதில் கொடுக்குறோம், இதை எல்லாமே நம்மளுடைய முயற்சியினால் கிடைச்ச வெற்றி. இந்த வெற்றியை நாம் எல்லோரும் சாயப்பாவுக்கு காணிக்கை செலுத்துவோமா? இப்படி ஒரு விஷயமும் நம்ம தொடர்ந்து நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறதே நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு தான் இதை சொல்ல முடியும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சாய்ப்பா அமைச்சு கொடுத்துருக்காங்கன்னா அவருக்கு நம்ம எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் அது பத்தவே பத்தாது. ஸோ இது மாதிரி தொடர்ந்து இந்த முயற்சிகளை நாம் இன்னமும் அதிகரிக்கணும். ஸோ எந்த காரணத்தை வச்சும் நாம் பின்வாங்கக்கூடாது. வாழ்க்கையில் வெற்றி ஒன்று தான் அடிப்படைன்றதை தாண்டி இன்றைக்கி இதை நான் சிறப்பாக செஞ்சால் தான் சாய்ப்பா சந்தோஷப்படுவாங்கன்ற அந்த ஒரு நோக்கத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போகணும். ஸோ வெற்றி ஒன்று தான் நம்ம நோக்கம், அதை தூக்கி போட்டுடலாம், அது நமக்கு வேண்டாம். அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கள் பலர் அதை தான் பயன்படுத்துகிறாங்க, அது நமக்கு தேவையில்லை. தோல்வி வேணுமா? அதுவும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ஒன்று தான். அது என்னன்னா, சாயப்பாவோட மனசை குளிர்விக்கிற மாதிரி நான் தொடர்ந்து என்னோட வாழ்க்கையை நடத்துவேன், வாழ்க்கையை அமைச்சு பண்ணுறதை பொறுத்து தான், அதை பொறுத்து தான் நம்முடைய எதிர்பார்ப்பு இருக்கணும். ஸோ வெற்றின்ற எதிர்பார்ப்பு இல்லை, தோல்வி எதிர்பார்ப்பு இல்லை, பெயர் புகழ் அதுவும் கிடையாது. வேறு என்னப்பா உனக்கு தேவை அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அவரோட மனசை குளிர்விக்கிற மாதிரியே என்னோட வாழ்க்கையை தொடரணும், என் பயணம் தொடரணும், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு விஷயம் போதாதா? இந்த ஒரே ஒத்த வரியில் எல்லாமே அமைஞ்சிருக்குது. அவரோட பிரார்த்தனைகள் கூட நம்ம இப்படி செய்யலாமா? இனிமே உன் மனம் குளிரும்படி என் வாழ்க்கை இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? உன் மனம் குளிரும்படி என் வாழ்க்கை இருக்கட்டும். இந்த ஒரு வரி, இந்த ஒரு வரியில் நம்மளுடைய அத்தனை தீமைகளும் நம்மளை விட்டு வெளியேறி அத்தனை நன்மைகளும் நம்மிடம் சேரும். ஸோ தீமை விலகிடுச்சுன்னா நன்மை வரும், நன்மை விலகிடுச்சுன்னா தீமை வரும். ஏதோ ஒன்று தான் ஆளும், அது எது ஆளணும் அப்படின்றத நாம் முடிவு பண்ணிட்டோம். முடிவு பண்ணதன்படி இந்த வரிகளை நமக்கு சாயப்பா இந்த பதிவின் மூலமாக இப்போ பேச தான் கொடுக்குறாரு. அதாவது இதை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே உயிரின் உயிரானவர்களேன்னு ஆரம்பிக்கலை. என்ன பேச போகிறன்றத சுவிட்ச் ஆன் பண்ணால் அது பாட்டுக்கும் வருது.
ஒரு 25 நிமிஷத்தில் ஒரு அலாட்டு கொடுத்தா கொஞ்சம் குறையுது, 30 நிமிஷத்தில் பதிவு முடிஞ்சது இன்றைய பதிவு. ஸோ அப்படி தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குது. ஸோ உன் மனம் குளிரும்படி என் வாழ்க்கையை நடத்துவேன். இதுதான் நம்மளோட இனி வரக்கூடிய பிரார்த்தனையில் முதல் பங்கு வகிக்கணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு டைமு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அப்போ சாயப்பா கனவுல வந்ததோட வெளிப்பாடாக இந்த வார்த்தை உங்களுக்கு நமக்கு வந்து சேருது. அப்போ அவரோட மனசு குளிர்விக்கிற மாதிரி என்னப்பா இருக்குது அப்படின்னா, இந்த 7000 பதிவுகளை போட்டிருக்கோமே அத்தனையும் நாம் செஞ்சால் அவரோட மனசு குளிர்விக்கும். இப்போ 7000 பதிவுகளிலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதிவானா அந்த 7000 பதிவில் கிட்டத்தட்ட 7 லட்சம் பதிவுகளும் அடங்கியிருக்குது. அதாவது கடவுளோட வார்த்தைகளை என்னைக்கு படித்தாலும் புதுசாக இருக்கும், என்னைக்கு கேட்டாலும் அர்த்தங்கள் வேறு வேறையாக இருக்கும். நம்ம ஒரு நியூஸ் சேனல் வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் கழித்து நாம் இன்றைக்கி நியூஸை பார்த்தோம் அப்படின்னா இது ஏற்கனவே பார்த்துச்சுன்னு சொல்லி போயிடுவோம். ஆனால் இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனை வருஷம் கேட்டாலும் சரி, எப்போல்லாம் கேட்குறோமோ அப்போல்லாம் புதுசாக இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம மறுபடியும் ஒளிபரப்பு பண்ணுவோம், ஒளிபரப்பு. அப்போ சொல்லுவாங்க, இது அப்போ கேட்கும்போது ஒரு மீனிங், இப்போ கேட்கும்போது ஒரு மீனிங். அதாவது 2022 நம்ம ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட ஒளிபரப்பு இந்த மாதத்தில் ஏதோ ஒரு சண்டே நம்ம ரீபப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அப்போ சொன்னாங்க, அன்னைக்கு கேட்டதில் இருக்கக்கூடிய மீனிங்கை விட இப்போ இருக்கக்கூடிய மீனிங் எனக்கு ஏகப்பட்ட விஷயத்தை கற்றுக் கொடுக்குது அப்படின்னு. ஸோ ஆடியோ பழசு, ரைட், ஆடியோ பழசு. ஆனால் இப்போ கேட்குற மாதிரி அது உங்களுக்காக மாற்றப்படுகிறது. அதுதான் இறைசக்தி கொண்ட வார்த்தைகளை தினந்தோறும் கேட்கணுன்றது. ஸோ பல பேர் கொஞ்சம் டல்லாகிட்டாங்க, ஆனால் சில பேர் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்காங்க, ஜெயிச்சிடணும்னு. அந்த சிலரோட வாழ்க்கையில் தான் பல நல்ல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. அன்பின் சாய் குடும்பத்தில் என்னைக்கு ஆழமாக ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கவனத்தை வச்சு மனம் தளராமல் முயற்சி செய்து முடிக்கிறோமோ அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை கொடுக்குது. ஸோ என்னைக்கு பின்வாங்கக்கூடாது. பின்வாங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வருஷமாக சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நடந்தவங்க 6 மாதம் காணாமல் போயிட்டாங்க. எகைன் வராங்க, தம்பி இது மாதிரி பிரச்சனை இருந்துச்சு, என் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனை, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், சாயப்பா நல்ல வாழ்க்கையை கொடுத்தாருன்னு நினச்சேன். ஆனால் கல்யாணம் பண்ணி வச்ச இடத்துல மாமனார் மாமியார் புதுசாக குண்டை தூக்கி போடுறாங்க. அப்போது நான் குழப்பத்தில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்க அக்கத்து வீட்டுக்காரவங்கெல்லாம் சில பூஜைலாம் செய்ய, சில கோயிலுக்கெல்லாம் போ அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் சாயப்பா சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளையும் கேட்காத ஒருத்தியாக போயிட்டேன். ஆனால் நான் எல்லா இடத்தையும் செஞ்சேன், எல்லாமே பண்ணேன், ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லை. இப்போது அளவுக்கு அதிகமாக பயமாக இருக்குது, நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா அதில் இருந்து நம்ம முடிவு பண்ணிட்டோம், இனி எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வராதுன்னு. அந்த முடிவு பண்ணுற விதம்தான் தப்பு. அதுக்கு தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு இன்னைக்கு. எந்த வார்த்தை? உன் மனம் குளிரும்படி நடப்பேன். அப்போது நம்ம சந்தோஷத்தை டார்கெட் பண்ணியும், இல்லை துக்கத்தை டார்கெட் பண்ணியும், வெற்றியை டார்கெட் பண்ணியும், தோல்வியை டார்கெட் பண்ணியும் நம்ம போகாமல் எதை டார்கெட் பண்ணணும்? இந்த வார்த்தைகளில் என்ன இருக்குதோ அதை டார்கெட் பண்ணி நம்ம போகும்போது நம்ம துக்கம் வந்தாலும் அதையும் நாம் முறியடிப்போம்.
துக்கம் வந்தாலும் அதையும் உண்டு இல்லைன்னு ஆக்குவோம். அதை முறிச்சு போட்டுடுவோம், உடச்சி போட்டுருவோம். ஸோ அதனால் ஆனந்தமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தத்துக்கு பஞ்சமே இல்லாமல் இருங்க. உற்சாகம் என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு நம்பிக்கை குறையுது. உற்சாகம் என்னைக்கு அதிகரிக்குதோ நம்பிக்கை அங்கே பல மடங்கு அதிகரிக்குது. உற்சாகமாக இருக்கக்கூடிய உள்ளத்தில் கடவுள் கூட இருக்கிறாருன்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். ஆனாலும் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு துன்பம் வந்தால் கூட பெரிய துன்பம் வந்த மாதிரி நம்ம பயங்கரமாக கவலைப்படுறோம், பயப்படுறோம். இப்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இதை விட பெரிய பிரச்சனை வந்தது, அப்போ நான் சமாளித்தேன். ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ரொம்ப சின்னது தாங்க. ஆனால் ஏன் என்னால் ஃபேஸ் பண்ண முடியலன்னு அருமையான கேள்வி கேட்டாங்க. அதுக்கு ஒரே காரணம், அன்னைக்கு உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சி எல்லாமே செஞ்சீங்க. இன்னைக்கு உங்கள் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு, கடவுள் கை பிடிச்சிட்டாரு, இனி நமக்கு கவலை இல்லைன்னு அந்த ஒரு மெதமெதப்பில் இருந்தீங்க. மெதமெதப்பில் இருக்கும்போது, அதாவது இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு கரடு முரடான ரூட்டில் பார்த்து ஓட்டணும். வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உயிருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, உடலுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த பாதை கரடு முரடாக தான் இருக்குது. இதை கடக்கணும், இதை கடந்து தான் தீரணும்னு சொல்லி வண்டியை ஓட்டணும். ரைட்டா? இப்போது அந்த வண்டி ஒரு சின்ன ஒரு ஊருக்குள்ளே போனதால் இந்த ரோடு அப்படி இருக்குது. இப்போது அந்த ரோடு என்ஹெச்சில் கனெக்ட் ஆகுது. என்ஹெச் ரோடு எப்படி இருக்கும்? எந்த குண்டும் குழியும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் இல்லையா? அப்போ என்ஹெச்சில் அந்த வண்டி போகுது. ஒரு ஸ்பீடு லிமிட்டை நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கோம். ஏதோ சும்மா பாட்டு பாடிட்டுருக்கோம், ஏதோ சும்மா அப்படியே ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். நமக்கு என்ன நினப்பு, இனி மேடு வராது, பள்ளம் வராது, குழி வராதுன்னு நல்லா ஹை ஸ்பீடில் போகிறோம். ஏன்னா எதுவும் வராது, ரோடை பிடிச்சாச்சு, எதுவும் வராது. இப்போ என்ன ஆகுது, ஒரு பாலத்தை அந்த என்ஹெச்லேயே ஒரு பகுதியை சரி பண்ணுறாங்க. இப்போ சரி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல டேக் டைவர்ஷன் போர்டு போட்டிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஒரு வளைவு மாதிரி வரும், அதில் 1 கிலோமீட்டர் பயணம் பண்ணி மறுபடியும் என்ஹெச்சை பிடிக்கணும். கரெக்டு தானே? நீங்கள் இந்த ரோட்டுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்ஹெச்சில் நிறைய பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம், இனி ரோடு நம்ம போய் சேர்ற வரைக்கும் இதே மாதிரி லக்ஸுரியாக தான் இருக்கும், கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், இனி மேடு வராது, பள்ளம் வராது, குண்டு வராது, குழி வராது நாம் நினைப்போம். ஆனால் இப்போ என்ன ஆகுது, அதே ஸ்பீடில் அதே நினைப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு குழி. அந்த குழியில் வந்த ஸ்பீடுக்கும் அதுக்கும் வண்டி கவுந்துடுது. அப்போ இது யார் தப்பு? ரோடு தப்பா இல்லை நம்ம நினைக்கிறது தப்பா? அதே போல தான் இங்கேயும் நம்ம நினைக்கிறது தான் இங்கே தப்பு. ஏன்னா கர்மாக்கள் அப்படின்றது நீங்கள் கடவுளை வணங்க அது குறையுது, அது முடிவுக்கு வரலை, அது ஒரு பாட்டுக்கு இருக்கும். நாம் எப்பயுமே விழிப்புணர்வோடு இருந்து கடவுளுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளையும் செய்து எந்தெந்த நல்ல விஷயத்தை நாம் கடைப்பிடிக்கிறோமோ அதை தொடர்ந்து கடைப்பிடிச்சு நாம் பயணம் மேற்கொள்ளணும். அப்படி இருந்தால் தான் சின்ன ஒரு விஷயங்கள் வந்தால் கூட நம்மளால் தாங்கிக்க முடியும். இங்கே ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்னா என் ப்ராப்ளம் சால்வ்டுன்னு நினச்சி சாப்டரே க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், சாப்டரை க்ளோஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்த பிறவி இருக்குது. ஸோ தொடரும், முற்றும் இல்லை தொடரும். தொடரும்னா என்ன அர்த்தம்? தொடருதுன்னு அர்த்தம். முற்றும்னா என்ன அர்த்தம்? முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ இந்த நாள் முடியுதுன்னா அது தொடங்கிறதுக்கு உண்டான அறிகுறி தானே. ஸோ முடியுதுன்னா முடியுது இல்லைல்ல. இப்போ வந்துருச்சு மணி, இப்போ 6 மணி. இப்போ நான் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய நேரம் கரெக்டாக 6 மணி. ஸோ இன்னும் மீறி போனால் ஒரு 10 மணி வரைக்கும் இருட்டு, 11 மணி வரைக்கும், 11 மணிக்கெல்லாம் நம்ம தூங்கிடுவோம். ஸோ தூங்கிட்டதுனால முடிஞ்சிச்சுன்னு அர்த்தமா?
அப்போ காலையில் எந்திரிக்கும் போது வெளிச்சம் அடிக்கும். ஸோ முற்றுமில்லை தொடரும், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ வெற்றி வந்துச்சுன்னா அடுத்த துன்பம் தோல்வி வரும். அந்த தோல்வியை சமாளிக்கக்கூடிய மனிதர்களா நீங்கள் இருக்கணும். பயப்பட வேண்டாம், இருக்கணும். அப்போ என்றைக்குமே நாம் வெற்றி வந்துருச்சுன்னா கொஞ்சம் மெதமதப்பாயிடக்கூடாது. ஸோ அலட்சியப்படுத்திடக்கூடாது. அந்த ரோடு மாதிரி அப்புறம் ஆகிடும். அதனால் திரும்பி வாங்க. திரும்பி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க, தப்பே இல்லை. இதை விட்டால் தான் தப்பு. மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. அப்போ நான் சாய்ராம்க்கு சொன்னதுக்கப்புறம் எகெயின் டே 1 இருந்து எப்படி ஆரம்பிக்கணுமோ அது மாதிரி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவங்க இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எகெயின் மறுபடியும் அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அன்பே சாயை புதுசாக கேட்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், நான் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடுவேன் தம்பி அப்படின்னு சொல்லி முடித்தாங்க. பட் அவங்களுக்காகவும் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அவங்களுடைய எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க மீண்டும் வரணுமோ அது நல்லபடியாக நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நாம் ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு சாய்ராமுடைய அனுபவமும் நமக்கு தேவைப்படுதுங்க. நான்லாம் அப்படிலாம் இல்லைப்பா, வெற்றிலாம் வந்தால் நான் எப்பயுமே அப்படி தான் இருப்பேன்னு நாம் பல பேர் சொல்லலாம். சொன்னவங்களும் அவங்களும் ஒருத்தங்களாக தான் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம மனம் மாறும். நம்ம மனசு மாறவே மாறாதுன்னு நீங்கள் என்னைக்காவது சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அன்னைக்கே தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ எதையுமே லேசாக எடுத்துக்காதீங்க. லேசானதாக தான் இருக்கும். நான் நினச்சாதானே என் மனசு மாறும் நம்ம சொல்லுவோம். ஆனால் உங்களையே மாற்றுறது அந்த மனசு தான். ஸோ மனசுன்றது இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல். அது என்ன நினைக்குதோ அதுதான். இன்றைக்கி நம்ம சாய்ப்பா கிட்ட நீ இருக்கணும், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்கணும்னு உங்கள் மனசு நினைச்சதால தான் நீங்கள் உட்காந்து கேட்குறீங்க. அப்போ மனசு சொல்லும், எத்தனை ஆடியோவை கேட்டு ஒன்றுமே நடக்கல, அடப்போ அப்படின்னு சொல்லும். அப்போ கேட்க மாட்டோம். அப்போ மனசு, புத்தியை விட மனசு தான் இங்கே ஜெயிக்குது. உடல் ஜெயிக்குதா மண் ஜெயிக்குதான்னா உடல் ஜெயிக்காது, மண்ணு தான் ஜெயிக்குது. ஏன்னா அந்த உடலை சாப்பிட்றதே மண்ணு தான். அழகான பாட்டு முத்துப்படத்தில் ஒருவன் முதலாளி, அந்த பாட்டை கேட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். நிறைய வார்த்தைகள் வைரமுத்து அவர்கள் அவ்வளோ கருத்தானதில் வார்த்தைகள், ஒவ்வொரு வேர்ட்ஸும் செம்மையாக இருக்கும். அப்போ என்ன ஜெயிக்குது? இறுதியில் ஜெயிப்பது மனசு. அப்போ புத்தி சொல்கிறத மனசு கேட்கணும், மனசு சொல்கிறத புத்தி கேட்கணும். ஸோ மனசை பக்குவப்படுத்தணும். மனசை தான் இங்கே பக்குவப்படுத்த சொல்கிறாங்க. அறிவை பக்குவப்படுத்த சொல்லலை, மனசை பக்குவப்படுத்த சொல்கிறாங்க. மனசை படுத்திட்டா ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கணுமோ அத்தனை விஷயங்களும் தொடர்ந்து நமக்கு நடக்கும். ஸோ எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க மனசை பக்குவப்படுத்த? அப்போ மனசை லேசாக விட்டுறாதீங்க. மனசு என்னைக்குமே உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமான பங்கு. அதுதான் வாழ்க்கையே, வேற ஒன்றுமே இல்லை. மனசு என்ன நினைக்குதோ அதன்படி தான் இங்கே வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறோம். அப்போ எல்லா விஷயத்துக்கும் காரணம் இருக்கு. ஏன் சாயப்பா கனவுல வரணும்? கனவுல அந்த 3 படியை நீங்கள் தாண்டுவீங்கன்னு ஏன் சொல்லணும்? சொன்னதால் அதை பேஸ் பண்ணி நான் ஏன் ஆடியோ கொடுக்கணும்? ஆடியோ கொடுக்கறதால நான் இப்போ இந்த ஒரு வார்த்தையை ஏன் நான் சொல்லணும்? அப்போ எல்லா விஷயமும் உங்களுக்கு எங்கேயோ கனெக்ட் ஆகி எங்கே இருந்தோ உங்கள் மனசை தொட்டு அங்கே இருந்து சில செயல்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறது. ஸோ எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறேன், எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் இனிதே நடக்கும். ஆனால் நீங்கள் தயவு செய்து அதுக்கு தடையாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் தடையாகவே இருந்துடாதீங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் தடையாக இருக்கிறது பிறர் இல்லை, நீங்கள் மட்டும்தான்.
ஸோ உங்களால் மட்டும்தான் இத்தனை தடைகளை கொடுக்கவே முடியுது. முன்ன இருந்த ஒரு சுறுசுறுப்பு ஏன் இல்லைன்னா, முன்னாடி உங்களுக்கு நிறைய நல்லது நடந்துச்சு. அந்த நல்லது நடந்ததால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டினியூ பண்ணலை, அலட்சியப்படுத்துனீங்க. அலட்சியப்படுத்ததன் விளைவு உங்கள் வாழ்க்கை மறுபடியும் பின்னுக்கு போகுது, மறுபடியும் பின்னுக்கு போகுது. ஆனால் பின்னுக்கு போயிடுச்சுன்னா மறுபடியும் முன்னுக்கு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ பலர் அந்த இடத்துல கேட்கல, சிலர் மட்டும்தான் ஐயோ என்னமோ அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறீங்க. கேட்குறவங்க கூட கடவுளுக்கு அனுகிரகம் இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கேட்காம எத்தனையோ பேர் இன்னமும் குழப்பத்திலே உட்காந்துட்டு இருக்காங்களே, நம்ம என்ன சொல்கிறது? என்னைக்கு ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து 7 நாட்களுக்கு மேலே செய்யலையோ, அந்த விஷயம் உங்களை விட்டு பறந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். பறவைக்கு ரெக்கம் முளைச்சிடுச்சுன்னா பறந்து போயிடுச்சுன்னு சொல்லி ஏதோ ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும், அது மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், விடாப்பிடியாக நில்லுங்கள், விடாப்பிடியாக நிற்கணும். அதாவது நல்லதுக்கு வைராக்கியத்தோடு இருக்கணும். இதை நான் செய்யாமல் விட்டுட்டேன்னா என் வாழ்க்கையில் பல பின் விளைவுகள் எனக்கு ஏற்படுத்துன்ற பயம், அந்த பயம் இங்கே இருக்கணும். ஏன்னா பயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்றது ஒன்று. ஆனால் நிறைய பயங்கள் உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுன்றது உண்மை. ஆனால் சில பயங்கள் உங்கள் வாழ்க்கையை வளர்ப்பதற்காக, எனக்கே சில விஷயங்கள் எல்லாம் அவர் மனசுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டா அப்படின்னு ஒரு பயப்பட்ட ஆரம்பத்தில். ஆனால் அதுக்கப்புறம் பயம் இல்லை, அவருக்கு பிடிக்காத மாதிரி நாம் நடந்தால் அவர் மனசை காயப்படுத்துறதுக்கு சமமாயிடுமேன்னு சொல்லி அதனால நான் துடிச்சு போயிடுவேன். அவரை காயப்படுத்தக்கூடாது. நாம் எந்த பாவம் செஞ்சாலும் அது அவர் மனசை காயப்படுத்தும், அவர் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். நம்ம எந்த பாவம் செஞ்சாலும். ஆனால் பாவம் செய்கிற நமக்கு அதில் சந்தோஷம் இருக்குது, ஆனால் அவருக்கு அது கஷ்டத்தை கொடுக்குது. இப்போ அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கறது நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பாவத்தை செய்யுங்க. இல்லை, அவர் என்னுடைய அப்பா, அவருக்கு என்றைக்குமே நான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா பாவத்தை செய்யாதீர்கள். ஸோ பாவத்தை எப்போ செய்கிறோம்? என்னைக்கு நல்ல விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்ய தயங்குறோமோ அன்னைக்கு பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறோம். என்னைக்கு நல்ல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அன்னைக்கு பாவத்தை குறைக்கிறோம். இதை குறைஞ்சா அது அதிகரிக்குது, அது அதிகரித்தா இது குறையுது. இதுதான் நியதி. இப்போ என்ன பண்ணணும், என்ன செய்யணுன்றது நீங்கள் முடிவு பண்ணுங்க. உங்களுடைய முடிவுக்கு விட்டாச்சு வாழ்க்கை பற்றி. ஆனால் எடுத்த உடனே நான் இழந்ததெல்லாம் கிடைச்சிருமா? இப்பயும் இழந்ததை கடவுள் கொடுக்க தயார். இப்பயும் சொல்கிறேன், அவருக்கு ஒரு நொடி போதாதது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஆனால் கொடுத்தா நீங்கள் மறுபடியும் இழப்பீர்கள். ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் மனசு உங்களுக்கே தெரியாமல் சில விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன்ல, உங்கள் மனசு நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க, அது பச்சோந்தி மாதிரி. துன்பத்தில் இருக்கும்போது கடவுள் நல்லவர்னு சொல்லும், இன்பத்தில் இருக்கும்போது கடவுள் யாருன்னு கேட்கும். ஸோ அதுதான் நம்ம மனசு. நான் உங்களை சொல்லலை, உங்கள் மனசு சொல்கிறேன். ஸோ மனசுன்றது பொல்லாதது. திரும்பவும் சொல்கிறேன், நமக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனே மனசு சொல்லும், கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லும். ஏன்? பிரச்சனையை தாங்கிக்க முடியல. ஏன்னா அந்த மனசு என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்குது. ஒரு சின்ன துன்பத்தை கூட தாங்கிக்க முடியல, உடனே கோயிலுக்கு போகணும், உன்னை துரத்தும். நாமளும் போவோம். கடவுளுக்கு தெரியும், என்ன தெரியும்? இவன் திருந்தி வரலை, தப்பிக்க வந்திருக்கான், இவன் தப்பிச்சிட்டானா மறுபடியும் தப்பு செய்வான் அப்படின்னு கடவுளுக்கு தெரியாததா?
அதான் நிறைய பேர் கேட்பாங்க, நான் நல்லா தான் பிரார்த்தனை பண்ணுறேன், ஆனாலும் என் கஷ்டங்கள் தீரலைன்னா, நீ நல்லா பிரார்த்தனை பண்ண என்ன பிரார்த்தனை பண்ணோம்? தேங்காய் உடைச்சோமா? அது பிரார்த்தனையா? இல்லை கோயிலில் 1 மணி நேரம் முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணோமா? அது பிரார்த்தனையா? இல்லை 100 பேருக்கு அன்னதானம் போட்டோம், அது பிரார்த்தனையா? அப்போ கடவுளுக்கு தெரியும் நீ தப்பிக்கிறதுக்கு தான் இப்போ வந்துட்டுருக்க, நீ தப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் நீ என்னை தேடி வந்திருக்க, நீ தப்பிக்கணுன்றதுக்காக தான் இத்தனை பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்போ அந்த மனசு நாம் நல்லா ஜட்ஜ் பண்ணணும். நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்க, தப்பே கிடையாது, நீங்கள் பண்ணுங்க. திரும்பவும் சொல்கிறேன்னு, நான் ஏன் உங்களை பல தடவை யோசிக்க சொல்கிறேன்னா, நீங்கள் யோசிக்க தான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனசு கொஞ்சமாவது புரிதல் வரும். ஒரு 10-20% புரிய வச்சிட்டாவே போதும், உங்கள் வாழ்க்கை எங்கேயோ போய் உயரும். அப்போது அதை விட மோசமான சதவீதம்தான் மனசு புரிஞ்சு வச்சிருக்குது. மனசுக்கு கஷ்டப்பட பிடிக்காது, மனசுக்கு ஒருபடியாக ஏதாவது விஷயத்தை செய்கிறதுக்கும் பிடிக்காது. மனசு தூங்க தான் சொல்லும், காலையில் எழுந்திருக்காத தூங்குன்னு சொல்லும். அப்படி தான் நம்ம செய்வோம். ஸோ மனசு சொன்னபடி தான் இங்கே நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அந்த மனசு தான் டார்கெட் அப்படின்னும் போது அந்த மனசை மாற்றுவதற்கு உண்டானது தான் இந்த மாதிரியான பிரார்த்தனை. உன் மனம் குளிரும்படி நான் நடப்பேன். நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் 10-15 தடவை யோசிங்க, முடிவு வர வரைக்கும் யோசிங்க, தனிமையில் யோசிங்க, உங்கள் லைஃப்பில் நடந்த பல அனுபவத்தை கனெக்ட் பண்ணி யோசிங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள் மனசுக்கு புரிய வைக்க முடியும். ஆனால் ஒன்ஸ் மனசுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா, நல்லா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஒன்ஸ் உங்கள் மனசுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா அதில் இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பின்வாங்கவே கூடாது. பின் வாங்கிட்டீங்கன்னா மனசு புத்தி மாறிடும். மனசு வேறு பக்கம் அப்படியே குரங்கு மாதிரி ஒரே தாவும், அதை பிடிக்கவே முடியாது. இப்படி தாவிக்கிட்டே போயிடும். கடைசியில் தான் நம்ம பார்க்குறோம் எங்கேருந்து எங்கே தாவி இருக்கோம் அப்படின்னு. அதனால் பல விஷயங்கள் நாம் சில சலிப்பினால் செய்யாமல் இருக்கும்போது அது உங்களுக்கு மோசமான பிரதிபலிப்பை உடனே காட்டாது. அது பல மாதத்துக்கு அப்புறம் தான் காட்டும். இம்மிடியேட்டெல்லாம் காட்டாது, இம்மிடியேட்டாக காட்டவே காட்டாது. அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போகும். இதெல்லாம் நானாக செஞ்சன்ற அளவுக்கு வாயடைச்சி போகிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, ஒரு காலத்தில் நான் கோபமே படாத மனுஷியாக இருந்தேன், ஆனால் இப்போது நானாக இப்படி கோபப்படுறேன்னு எனக்கே என் மேலே வெறுப்பும் அதிர்ச்சியும் இருக்குது. இது எங்கே போய் நடந்தது, எப்படி மாறுச்சுன்னு தெரியலன்றாங்க. ஸோ நம்ம மாறுறது நமக்கே தெரியாது. இதுதான் பெரிய வேதனை. இதுதான் பெரிய வேதனை. நம்ம மாறுறது நமக்கே தெரியாது, ஆனால் நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ நல்ல விஷயத்துக்கும் அதே தான், ஒரு மோசமான விஷயத்துக்கும் அதே தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போ தெளிவாக புரிஞ்சுக்க தான் உங்கள் வாழ்க்கையில் பல குழப்பங்களுக்கும் ஒரு முடிவுகள் உங்களுக்கு காணப்படும். ஸோ அதனால் யாரும் எதை பார்த்தும் பயப்படாமல் நம்பிக்கையோடு நீங்கள் ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் பலது நல்லது நடக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். ஓம் சாயிராம்.